ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைத்தானில் 2 நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா எப்படியெல்லாம் கோடிங் போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான ப்ரோக்ராமில் ஆரம்பிக்கலாங்க. ஜஸ்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 + 7 அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே நம்ம எதை கொடுக்குறோமோ அதை வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ப்ராக்கெட்குள்ளே 2 + 7 கொடுத்துருக்கோம், அதனால் அவுட்புட் ஸ்க்ரீனில் 9 அப்படின்னு பிரிண்ட் ஆகுதுங்க. பிரிண்ட் ஃபங்க்ஷனை நம்ம அவுட்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோங்க. செகண்ட் ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா 2வையும் 7ஐயும் ஏபி அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட்டுக்குள்ளே அதை ஆட் பண்ணுறோங்க. வேரியபிள் அப்படின்னா அதோட வேல்யூ மாறிட்டே இருக்கும், வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு வேரியபிள்னு நேம் இருக்குங்க. ஏபி அப்படிங்கிறது 2 மெமரிங்க. அந்த 2 மெமரிக்கு நம்ம ஏபி அப்படின்னு நேம் கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த மெமரியில் 2ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணோம், அதாவது அசைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். பைத்தானில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டுங்க. இதில் நம்ம பார்த்த டெக்னிக்கலான டேர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தனியான வீடியோஸ் இருக்குங்க. அதை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த தனியான வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. தேர்டு ப்ரோக்ராமுக்கு வரலாங்க. தேர்டு ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏலையும் பிலையும் நம்பரை ஸ்டோர் பண்ண மாதிரி ஆட் ஆகிற நம்பரை சி அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி கடைசியில் பிரிண்டில் வந்து சியை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதனால் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஒரு அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூ திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் 2, 7 அப்படின்னு கொடுத்துட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? அதுவும் இல்லாமல் வேரியபிளில் ஒரு தடவை மாற்றினா எல்லா இடத்துலையுமே மாறிடும். அதே நம்ம டைரெக்டாக நம்பர்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நம்ம ஒவ்வொரு தடவையாக மாற்ற வேண்டியிருக்கும். அதனால தான் நம்ம வந்து வேல்யூஸை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோங்க. இன்னும் கொஞ்சம் கூட அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட்டு ஆட் ஆன நம்பர் மட்டும் வரக்கூடாது, அதை பற்றின ஒரு நேம் வேணும், நான் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டோட்டல் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஒரு வழி இருக்குங்க. என்ன அப்படின்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன டைப் பண்ணோம் அப்படின்னாலும் அது அவுட்புட் ஃபங்க்ஷனில் வருங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே டோட்டல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கமா சி அப்படிங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகுங்க. இப்போ நமக்கு டபுள் கொட்டேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இன்னொரு வழியும் இருக்குங்க. அது வந்து சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குறதுங்க. இந்த மாதிரி என்னென்ன வழி இருக்குது, இல்லை ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படிங்கிற வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போங்க, அதில் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ப்ரோக்ராம் ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அப்போ வந்து நமக்கு டோட்டலுங்கிற வார்த்தையோ இல்லை சம்மிங்கிற வார்த்தையோ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அதோட வேரியபிளோடைய வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அது மட்டும்தான் டைப் பண்ணுமா அப்படின்னா கிடையாதுங்க. இங்கே நான் வந்து சி ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பார்த்துருக்கலாம். இங்கே நம்ம எதை டைப் பண்ணோம், கொட்டேஷனுக்குள்ளே பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எதை டைப் பண்ணோம் அப்படின்னாலும் அது அவுட்புட்டில் வருங்க. அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாங்க. அடுத்த ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏபிசி அதில் இருக்கிற எல்லா வேல்யூவையுமே நம்ம வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கோங்க. இங்கே நம்ம கவனித்தோம் அப்படின்னா ஏபிசி அது எல்லாமே வேரியபிள் அப்படிங்கிறது பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்தோன்னா அதை நம்ம கொட்டேஷனில் கொடுக்கலைங்க. அதுவும் இல்லாமல் 3 வேரியபிள்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இடையில நம்ம கமா யூஸ் பண்ணுறோங்க. நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுல என்ன ஒரு நன்மை அப்படின்னா அதோட வேல்யூவை நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் மாற்றிருக்கோம். மாற்றினதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணியிருக்கோங்க. அப்போ நமக்கு அவுட்புட்டில் இப்போ மாற்றினதுக்கப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கூட இந்த ப்ரோக்ராமில் காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் ஈக்குவல் டு சிங்கிற வேல்யூவை மட்டும் பிரிண்ட் பண்ணாமல் ஏக்கு பதிலாக num1 ஈக்குவல் டு ஏங்கிற வேரியபிளில் இருக்கிற வேல்யூ, அதுக்கப்புறம் num2 ஈக்குவல் டு பிங்கிற வேரியபிளில் இருக்கிற வேல்யூ, அதுக்கப்புறம் சம் ஈக்குவல் டு சிங்கிற வேரியபிளில் ஏ ப்ளஸ் பி ஆட் ஆகி ஸ்டோர் ஆகிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையும் தனித்தனி லைனில் பிரிண்ட் பண்ணியிருக்கோங்க. இது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இதை பார்ட்டாக பார்க்கலாங்க. பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்காதது வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா வேரியபிளோடைய வேல்யூ வரும், இல்லை அப்படின்னா எரர் வரலாம். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம
ஃபஸ்ட்டு கொட்டேஷனுக்குள்ளே num1 ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கமாக்கு அப்புறம் ஏங்கிற வேரியபிளுக்கு கொட்டேஷன் இல்லாமல் கொடுத்துருக்கோம். அது கிளியராக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்ததுக்கு போனோம் அப்படின்னா /n num2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. /n num2 ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். /n அப்படிங்கிறது ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸுங்க. அதோடைய அர்த்தம் என்ன, அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் டைப் பண்ணுறத புது லைனில் நியூ லைனில் டைப் பண்ணு அப்படிங்கிறத நமக்கு அங்கே வெளிப்படுத்துதுங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பிங்கிற வேரியபிளை நம்ம கொட்டேஷன் இல்லாமல் கொடுத்துருக்கோம். மறுபடியும் கமா கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே நியூ லைன் கொடுத்துட்டு அதாவது /n sum ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியில் சிங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கோங்க. அப்போ அதே மாதிரி நமக்கு லைன் பை லைனாக நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் பிரிண்ட் ஆகிருக்குதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்ததில் ப்ரோக்ராம்லேயே வந்து இயங்குகிற வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுற மாதிரி பார்த்தோங்க. ஆனால் ப்ரோக்ராம்குள்ளே வரக்கூடாது, அவுட்புட்லேயே வந்து நான் வேல்யூ அசைன் பண்ணணும், இல்லை அவுட்புட்டில் வேல்யூ அசைன் பண்ண சொல்லி கேட்கணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாங்க. இதில் வித்தியாசமாக என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோங்க. இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பிரிண்ட் ஃபங்க்ஷன் மாதிரியே கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அதை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணும். ஆனால் கொடுக்குற வேல்யூவை அவுட்புட்டில் நம்ம டைப் பண்ணுற வேல்யூவை நம்ம எந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ண சொல்லி அதில் போட்டிருக்கோமோ அதில் அசைன் ஆகிருங்க. இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிற வேரியபிளுக்கும் பிங்கிற வேரியபிளுக்கும் அசைன் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோங்க. நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ப்ரோக்ராம்ஸ் எப்போவுமே லைன் பை லைனாக ரன் ஆகுங்க. இப்போ ஃபஸ்ட் லைன் ரன் ஆகி இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொட்டேஷனுக்குள்ளே என்ன இருக்கோ அதை கொடுத்து ப்ரோக்ராம் வந்து வெயிட் பண்ணும் நம்ம ஏதாவது வேல்யூ என்டர் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம 5 அப்படிங்கிற வேல்யூவை என்டர் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் 5ங்கிறத எடுத்துக்கிட்டு அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுங்க. அடுத்த லைனில் என்டர் நம்பர் 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்குங்க. திரும்பவும் அது வந்து ஒரு வேல்யூவை கேட்குது. அப்போ நம்ம 8 அப்படிங்கிற வேல்யூவை இன்புட் பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைனில் 2 வேல்யூவும் சம் ஆகி சி அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம டோட்டல் ஈக்குவல் டுன்னு கொட்டேஷனில் கொடுத்துருக்கோம், அது வருது. அதுக்கப்புறம் சி வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் ஆகிருக்குங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5யும் 8யும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 13 வருங்க. ஆனால் இங்கே வந்து 5 8 அப்படின்னு வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. அதே ப்ரோக்ராமை கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்கோங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷனை இன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம போட்டிருக்கோங்க. ஏன்னு கேட்டால் இன்புட் ஃபங்க்ஷன் எந்த ஒரு வேல்யூவை வாங்குச்சு அப்படின்னாலும் அதை வந்து ஒரு லெட்டராகவோ இல்லை வேர்டாகவோ தாங்க வாங்கிக்கும். அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங் லிட்ரல்னு சொல்கிறோம். ஸ்ட்ரிங் லிட்ரல் பற்றி டீட்டெயிலாக தெரியணுன்னா ஸ்ட்ரிங் லிட்ரல் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருங்க. அதை வச்சு நம்ம மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாதுங்க. இப்போ 2ங்கிறது ஒரு லெட்டராக இருந்துச்சு அப்படின்னா 5ங்கிறது ஒரு லெட்டராக இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணால் பைத்தானில் 25 அப்படின்னு தாங்க வரும். இப்போ இதை நியூமரிக்கல் லிட்ரலாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு அது இன்ட் ஃபங்க்ஷன் தேவைப்படுதுங்க. இன்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம டைப் பண்ணுற வேல்யூவை இன்டீஜராக மாற்றி வச்சுக்கோங்க. இதே நம்ம பாயிண்ட் வேல்யூ 6.7 இல்லை 10.5 அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ப்ரோக்ராம் பார்க்கலாங்க. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி ஃபஸ்ட்டு இன்புட் ஃபங்க்ஷனில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது வந்திருக்குங்க. அதே மாதிரி தாங்க 5 அப்படிங்கிற வேல்யூவை டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்த லைனில் நம்ம 8 அப்படிங்கிறத கொடுக்குறோம். அதுக்கடுத்ததாக தேர்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுங்க. எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் என்ன இருக்கோ அது வந்து நமக்கு அவுட்புட்டில் வந்திருக்குங்க. இதுவும் அந்த ப்ரோக்ராமும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா நம்ம இன்புட் ஃபங்க்ஷனில் என்ன வேல்யூவை வாங்குகிறோமோ அதை வந்து இன்டீஜர் ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டு இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டு இன்டீஜராக மாற்றி அதுக்கப்புறம் ஏல ஸ்டோர் பண்ணுறோங்க. அதே மாதிரி பிலையும் ஸ்டோர் பண்ணியிருக்கோங்க. இப்போ வந்து 5ங்கிறதும் 8ங்கிறதும் ஜஸ்ட் ஒரு லெட்டராக இல்லாமல் நம்பர்ஸாக இருக்குங்க. ஸோ அதனால் அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 13 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குதுங்க. நமக்கு இன்டீஜர்னால் என்ன,
ஃப்ளோட்னா என்ன அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூமரிக்கல் லிட்ரல்ஸ் அப்படிங்கிற வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராமில் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். என்ன அப்படின்னா 2 நம்பர்ஸ்லேருந்து 3 நம்பர்ஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படிங்கிறது. அது உங்களுக்கே புரிஞ்சிருக்குங்க எப்படி பண்ணோம் அப்படின்னு. ஜஸ்ட்டு சி அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் அதே மாதிரி இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிங்கிற வேரியபிளில் அடிஷனை ஸ்டோர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, சிம்பிள். எல்லா ப்ரோக்ராம்ஸையுமே நம்ம சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா புரிஞ்சிருங்க. வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. லெட்ஸ் see again.